கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் தேவ வார்த்தையை ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு இந்த யூடியூப் மூலமாக சொல்லுகிறோம். ஆலயத்தில் அநேகருடைய வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு கூட நேற்றைய தினம் ஆலயத்தில் சிலுவையை சுமந்த சீமோன், அவன் யார், அவன் எந்த ஊர், அது எங்க இருக்கு, ஏன் அவன் சிலுவையை சுமந்தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை சுமந்தாரு, அப்ப இவனை ஏன் சுமக்க வச்சாங்க, அங்க நடந்த சூழ்நிலை என்ன, ஆண்டவருக்கு ஏற்பட்ட அவமானம் என்ன, அவர் ஏன் அந்த சிலுவையை சுமந்து தலை முதல் கால் வரைக்கும் இரத்தத்தை சிந்தி ஆண்டவர் அவ்வளவு பாடுபட்டார், அவருக்காக இவனை ஏன் சுமக்க வச்சாங்கிற ஒரு செய்தி. இதை போல அநேக தலைப்பின் அடிப்படையில் ஆலயத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கூடி வருகிற ஜனங்களுக்கு சொல்லுகிறோம். வருகிறார்கள், வராதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டாவது நீங்க உங்க இடத்துக்கு போங்க, அவரவர்கள் அந்தந்த சபைக்கு போங்க, ஆண்டவர் வார்த்தையை கேட்கறதுக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார், யாருக்காக மரித்தார்னா, அவர் மரித்தது எதற்காக, திருச்சபையை உருவாக்க. ஒரே ஒரு வசனம் படிச்சுட்டு அதிலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் எபேசியர் 5:22 முதல் 25 வரைக்கும் சில வார்த்தைகளை சொல்றார். இந்த சம்பவம் ஒரு குடும்பத்தை பற்றி சொல்றார். ஒரு ஃபேமிலி, ஒரு மனைவி, ஒரு புருஷன். இந்த ஒப்பனைய இயேசு கிறிஸ்து யாரு, அவர் என்ன பண்ணாரு என்கிற பவுல் என்கிற வார்த்தைகளை பவுல் இங்கே விளக்கி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து யாருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். சரி, 22ஆம் வசனத்துல சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. மனைவி, உங்களுக்கு தெரியும், இதுக்கு விளக்கம் வேணாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஏன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும், எதற்காக கீழ்ப்படியணுமா, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபை என்பது பில்டிங் இல்ல, ரட்சிக்கப்பட்ட மனுஷன். இந்த சரீரத்துக்கு தலை ஆண்டவர் இயேசு. நான் தான் சபை. ரட்சிக்கப்பட்டவங்க திருச்சபை. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க, பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வாழ்வை அர்ப்பணித்து இருக்கிறவங்க சபை. அந்த சபைக்கு தலை இயேசு. அப்ப கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். கணவன் யாரு, மனைவி என்ன செய்யணும் என்கிற விஷயத்தை இந்த இடத்தில் பவுல் எழுதுகிறார். குடும்பத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார். 24ஆம் வசனம், ஆகையால் இப்படி மனைவி கீழ்ப்படிய வேண்டும். காரணம் என்ன, இந்த சரீரத்துக்கு தலை புருஷன், அதே போல சபைக்கு தலை ஆண்டவர் இயேசு, சரீரத்துக்கு அவர் இரட்சகர் சொல்லிட்டு, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதை போல. அப்ப சபை என்பது என்ன, நாம அவர் கீழ்ப்படியணும், அவர் வார்த்தையை கேட்கணும், அவர் வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படியணும், புரிந்து வாழணும், எதிர்த்து நிற்க கூடாது. ஒரு சபை என்றால், சபை என்று சொல்லப்படுகிற ஒரு ஆண், சபை என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீ, அவங்க என்ன பண்ணணும், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிஞ்சா குடும்பம் நல்லா இருக்கும், சபை நல்லா இருக்கும். இப்ப இது ஒரு விளக்கத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
அடுத்து புருஷனுக்கு சொல்ற வார்த்தையை பாருங்க. புருஷர்களே, உங்க மனைவியில அன்பா இருங்க. மனைவி மட்டும் கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க அடிமை கிடையாது. ஒன்னும் அடிமை இல்ல. மனைவி மட்டும் கீழ்ப்படியணும், புருஷன் மட்டும் இஷ்டத்துக்கு இருக்கணும் என்பது அல்ல. எப்படி மனைவி கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறையோ, புருஷனே உன் மனைவியில் நீ அன்பு கூற வேண்டும். ஏன் அன்பு கூறணும்? கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பினாலதான் சபையே வந்தது. அவருடைய அன்பினாலதான், அந்த அன்பாலதான் அவர் சிலுவைக்கு போனார். அந்த அன்பினாலதான் சிலுவையை சுமந்தார். அந்த அன்பினாலதான் சிலுவையில் மரித்தார். அந்த அன்பினாலதான் இரத்தத்தை சிந்தினார். அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. சபையில் அன்பு கூர்ந்து 26ஆம் வசனம், தாம் அதை திருவசனத்தை கொண்டு வசனத்தின் மூலமா தண்ணீர் முழுக்கினாலே ஞானஸ்நானம் எடுத்து சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு அருமையா தெளிவா பவுல், ஒரு மனைவி திருச்சபை, தலை கிறிஸ்து, ஒரு புருஷன் சபை என்ன அப்படிங்கிறத விளக்கமா சொல்றாரு. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், வசனம், சுத்திகரிப்பு, பரிசுத்தம், எந்த குறைபாடு இல்லாம பரிசுத்தமா பிழை இல்லாம மகிமையுள்ள சபையாய் அவருக்கு முன் நிறுத்திக் கொள்ள. அப்போ சபை என்று அழைக்கப்படுகிற விசுவாசிகள் அவருக்கு முன்னாடி போய் நிக்க போறாங்க. ஏன்னா அவர்தான் தலை. இதுக்காக அவர்தான் தான் உயிரை கொடுத்தார், சிலுவையில் பலியானார். அப்போ அவர் சொல்றாரு, அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். ரெண்டே காரியம், சபை கீழ்ப்படியணும், இயேசு அன்பு கூர்ந்தார். அப்ப மனைவி கணவனில் கீழ்ப்படியணும், புருஷன் மனைவியில் அன்பு கூறணும். இதை சிலுவை மரணத்தோடு, தியாகத்தோடு, பரலோகத்தோடு, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிடப்பட்டு சொல்லியிருக்கு. எனவே இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? யாருக்காக மரித்தார்னா திருச்சபைக்காக. திருச்சபையை உருவாக்க. இந்த திருச்சபை அவருக்கு சொந்தம், அவருக்கு முன்னாடி நிக்கணும். இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் குறைகளை உண்டாக்க, பாவங்களை உண்டாக்க சத்துருவானவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அதற்கு இடம் கொடுக்காம கணவனே, மனைவியே, குடும்ப வாழ்க்கையில அதிலும் சரி, சபையே, ஜனங்களே வசனத்தை புரிந்து ஆண்டவருக்கு முன்னால நிக்க ஆயத்தப்பட, கரைதிரை இல்லாத வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம். வசனத்தை கேட்போம், ஆலயத்துக்கு வருவோம், கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.